ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வாரத்தில் சில முக்கியமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது. அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். முதலாவதா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் 2 தேர்தல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படும். உலகத்திலேயே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அமெரிக்க அதிபர் தேர்தல், இன்னொன்று ரஷ்ய அதிபர் தேர்தல். இந்த வருஷம் இருக்குது பார்த்தீங்கன்னா 2024, ஏறக்குறைய 44 நாடுகளுக்கு மேலே தேர்தல் நடக்குது. அதாவது இந்த வருஷத்தில் அத்தனை நாடுகளுக்கு நடக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் குறிப்பாக இந்த வருஷம் அமெரிக்க அதிபர் தேர்தலும் நடக்குது, ரஷ்ய அதிபர் தேர்தலும் நடக்குது. அதில் இந்த 2 அதிபர் தேர்தலும் மிக முக்கியமான தீர்மானங்களை இந்த வருஷம் ஏற்படுத்தும். ஏன்னா வரக்கூடியவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் அந்த நாட்டினுடைய முடிவுகள் இருக்கும். உதாரணமாக இப்போ ரஷ்ய அதிபர் தேர்தலில் ரஷ்ய அதிபர் புதின் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் 2030 வரைக்கும். அந்த நாட்டில் நடக்கிற தேர்தலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ 2030 வரைக்கும் அவர் தான் பிரசிடென்ட். ஸோ இது என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஏற்கனவே நேட்டோ நாடுகள், அதாவது யூஎஸ், யூரோப் இவங்கெல்லாம் சேர்ந்து நேட்டோ நாடுகள் ரஷ்யாவுடைய பார்டரில் ஏற்கனவே ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. இது வரைக்கும் புதின் அமைதியாக இருந்ததுக்கு ஒரு ரீசனாக எது கருதப்பட்டதுன்னா இந்த தேர்தல். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இது நடந்துச்சுன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த 6 வருஷத்துக்கு அவர் ஒன்றும் செய்ய முடியாது. 2030 வரைக்கும் அவர் தான் பிரசிடென்ட். ஸோ இனி அவர் எடுக்க போகிற முடிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தேர்தலை ஒட்டியே நிறைய பிரச்சனைகளை மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா கூட நடத்துனதாக சொல்லப்படுது. அதாவது ரஷ்யாவுடைய ஆயில் டெப்போ ஒன்று அடிக்கப்பட்டிருக்கிறது, பல இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இது எதுக்குமே இன்னும் ரஷ்யா ரியாக்ட் பண்ணாமே இருக்குது. ஆனால் இதெல்லாம் இந்த நேம் ஆஃப் உக்ரைன் தான் அடிக்குதுன்னு சொல்லுது. ஆனால் உலகத்துக்கும் தெரியும், ரஷ்யாவுக்கும் தெரியும், உக்ரைன்ட்டு அவ்வளோ படைபலம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் நேட்டோ நாடுகள் கொடுத்தது. ஸோ இப்போது ரஷ்ய அதிபருடைய ரியாக்ஷன் என்னங்கிறத இனி வருகிற நாட்களில் நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் இந்த வருஷத்தின் முடிவில் அமெரிக்க அதிபர் தேர்தல் இருக்குது. அதில் ஜோ பைடனா அல்லது ட்ரம்ப்பா அப்படின்னு, ஏன்னா அதிகாரப்பூர்வமாக இவங்க 2 பேர் தான் சொல்லியாச்சு. ஸோ இந்த 2 பேரில் யார் வராங்கன்றது தான் இப்போ முக்கியம். இதில் என்ன பிரச்சனைனா, ஜோ பைடன் வந்தாருனாலும் ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவர் 2 ஸ்டேட் சொல்யூஷன், அதாவது எருசலேமை 2ஆக பிரிக்கக்கூடியதான 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு அவர் ஆதரவாளர். ஏற்கனவே இதை பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த வருஷம், அதாவது நவம்பரில் எலெக்ஷன் நடக்கும், ஜனவரி 20ஆம் தேதி தான் அமெரிக்க அதிபராக அவங்க பதவியேற்பாங்க. அதுக்கப்புறம் ஐநாவில் இந்த இஷ்யூவை கொண்டு வரும்போது அவர்கள் என்ன செய்யணும்னா, இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனை ஜோ பைடன் ஆதரிப்பார். அவர் ஆதரிச்சார்னா இஸ்ரேல் ஒத்துக்காது. இப்போ விஷயம் தலைகீழ மாறும். ஒருவேளை ட்ரம்ப் வந்தார்னா இதே 2 ஸ்டேட் சொல்யூஷன் அங்கேயும் பிரச்சனை வரும். ஏன்னா அடுத்த 2 ஸ்டேட் சொல்யூஷனை கொண்டு வந்து ஐநால போட போகிறாங்க. அதாவது எருசலேமை 2ஆக பிரித்து பாதிய பாலஸ்தீனத்துக்கிட்டையும் பாதிய இஸ்ரேல்கிட்டையும் கொடுக்கக்கூடியது. அதில் குறிப்பாக அந்த டெம்பிள் மவுண்ட் பாலஸ்தீனத்தை கொடுக்கணுங்கிறதான் விஷயம். இப்போது ட்ரம்ப் வந்தார்னா அவர் அதுக்கு அகைன்ஸ்டானவர். அதாவது எருசலேமை பிரிக்கிறதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார். அப்பையும் பிரச்சனை வரும். இதில் ரஷ்ய அதிபரும் இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறார். அவர் தான் அதை சொல்லியிருக்கிறாரு, இதை பிரிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த 2 அதிபர் தேர்தலில் ஒரு அதிபர் தேர்தல் மிக முக்கியமாக ரஷ்யாவது முடிஞ்சிருச்சு, புதின் திரும்பி வந்துட்டார். இப்போ அமெரிக்க அதிபர் தேர்தல் வெரி இம்பார்ட்டன்ட். இவர் வரதை பேஸ் பண்ணி தான் இஸ்ரேலுடைய எருசலேம் பிரிக்கப்படுமா அல்லது பிரிக்கப்படாதா, எப்படி இருந்தாலும் பிரிக்கப்பட்டாலும் யுத்தம் ஆரம்பிக்கும், பிரிக்கப்படாவிட்டாலும் யுத்தம் ஆரம்பிக்கும். இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் இதனுடைய மிக முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நம்ம அடுத்த காரியத்துக்கு போக போகிறோம். மிக குறிப்பாக எசேக்கியேல் 38:2 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாக்கோகு அப்படின்லாம் வருது இல்லையா. அதில் இந்த மாக்கோகு அப்படின்னு சொல்கிறோம். மேசேக்ன்றது மாஸ்கோ, தூபாலுங்கிறது டுபால்ஸ்க்கு, தலைமையான அதிபதின்னு இருக்கு இல்லையா, தமிழில் இருக்கும். அந்த இடத்துல ரூசே அப்படின்னு சொல்லி எபிரேய வார்த்தையில் இருக்கும். ஸோ அங்கே அந்த இடத்த சொல்லும் போது அது ரஷ்யா அப்படின்னு சொல்லுவாங்க. மலையாள வேதாகமத்திலும் ருஷே அப்படின்னு தான் இருக்குது. அது தமிழில் தான் அதுக்கான அர்த்தத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி தலைமையான அதிபதி அப்படின்னு கொண்டாந்துட்டாங்க. ஆனால் இந்த மாக்கோகுன்னு இருக்கு இல்லையா, இந்த மாக்கோகு யார் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாக்கோகுங்கிறது துருக்கின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, மாக்கோகுங்கிறது மாக்கோகியா, மங்கோலியாவினுடைய ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய விளக்கங்கள் அதில் கொடுக்கப்படுது, நிறைய கமெண்ட்ரிஸ் இருக்குது, இப்படி இருக்குது. ஆனால் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, அந்த மாக்கோகியா அப்படின்னா மங்கோலியா வம்சத்தை சார்ந்ததான சீனா, அந்த மங்கோலியாலாம் அது பக்கத்தில் தான் இருக்கும், எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஸோ இந்த மங்கோலியாவுடைய வம்சமாகிய சைனா ரஷ்யாவுக்கு ஆதரவாக வரணுங்கிறது தீர்க்க தரிசனமாக அதை ஆராய்கிறவர்கள் சொல்லக்கூடியது. இது எந்த அளவுக்கு வசனத்தின்படி சரி என்பது தெரியல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட்ரியில் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, சைனா வெளிப்படையாக ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிஞ்சிருக்கு. சைனாவுடைய டிஃபென்ஸ் மிலிட்ரியிலேருந்து கொடுத்துருக்கிற ஒரு அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ரஷ்யாவை நேட்டோ நாடுகளோ யூஎஸ்ஓ தாக்கினால் யூஎஸ்குள்ளேயும் நேட்டோ நாடுகளுக்குள்ளேயும் எல்லா இடத்திலும் அடிக்கக்கூடிய அளவுக்கு சைனா ரெடியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
இது வந்து ஒரு மேஜர் மூவ் தேர்ட் வேர்ல்டு வாருக்கு. இப்போ நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் இல்லையா, உலகம் வந்து தேர்ட் வேர்ல்டு வாரை சந்திக்க போக போகுதுன்னு சொல்லி. இப்போ மேஜர் பெரிய 2 நாடுகள் ரஷ்யா, அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக இன்னொரு நாடு இருக்குன்னா சைனா தான். ஐநா சபையில் வீட்டோ பவர் இருக்கிற 5 நாடுகளில் ரஷ்யாவும் சைனாவும் ஒன்று. ஸோ இவங்க இப்போ என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்கு ஆதரவாக இறங்க போகிறதாக முடிவெடுக்கிறாங்க. ஸோ இது மேலும் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கு வலு சேர்க்கிறது. இப்போ இன்னும் கொஞ்சம் தீவிரமடைகிறது. இப்போ இங்கே ஆனால் சைனா அதிபர் தேர்தல் பற்றிலாம் பிரச்சனை இல்லை, அங்கே ஆல்ரெடி டிக்டேட்டர்ஷிப் தான் வச்சுக்கோங்களேன். இங்கே இப்போ அமெரிக்க அதிபர் தேர்தலோட இதுவும் சேர்ந்து நடக்கும்போது இது எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மிக முக்கியமான ஒரு தேர்ட் வேர்ல்டு வார்க்கான ஒரு காரியத்தை அமைக்க போகிறது. வாங்க நம்ம அடுத்த காரியத்தை பார்ப்போம். இப்போ நம்ம ஏஐ டெக்னாலஜியை பற்றி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம். இது வந்து ஒரு காலத்தில் மனுஷனை ஆளக்கூடியதாக மாறும்னு. இந்த சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஏஐ டெக்னாலஜியினுடைய ஒரு ஃபஸ்ட்டு வந்தது. இன்னும் கொஞ்சம் சொல்லலாம் அட்வான்ஸ்டு. ஏற்கனவே 3 ட்ரில்லியன் டேட்டாஸ் இருக்குது. இதை நம்ம எப்படி பார்க்குறோம்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேனே, இந்த ஏஐ டெக்னாலஜியினுடைய ஆரம்ப கட்டம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்குது. இந்த ஏடிஎம் மிஷின்கிட்ட நீங்கள் போன உடனே அது என்ன செய்யுது? கார்டை போட்டோன்னே இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. நீங்கள் பார்த்தீங்க, இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்புறம் ஏடிஎம் மிஷின் பேசுச்சு, வெல்கம் அப்படின்னு சொல்லிச்சு. இது நடந்துச்சு இல்லையா? இதோடைய அடுத்த வெர்ஷன் டெக்னாலஜி தான் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதனுடைய அடுத்த வெர்ஷன் தான் ஏஐ டெக்னாலஜி. அதாவது நாம எப்படியோ அது அப்படியே இருக்கும், அப்படி பேசும், நடத்தும், எல்லாம் செய்யும் இல்லையா? ஒரு மிஷின் எப்படி மனுஷன் ஒருவனுக்கு பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படியே முழுக்க முழுக்க இன்னொரு மனுஷனாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நமக்கு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படியே உருவாகுது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்னாலஜி. அதாவது அது வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்த்தோம். ஆனால் இது இப்போ எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதில் உள்ள டேட்டாஸ் நம்முடைய மூளையை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக ஒரு மிஷின் இருந்துச்சு. ஏடிஎம் மிஷின் மாதிரி ஒரு மிஷினாக அல்லது ஒரு சாஃப்ட்வேராக இருந்துச்சு. இப்போ அதுக்கு முதலாக உருவம் கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி உருவம் கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வீட்டு வேலை செய்யறதுக்கான ஒரு வேலை செய்யக்கூடியதான, அதுவே சுயமாக யோசிச்சு வீடு க்ளீன் பண்ணுறது, அதை பண்ணுறது, வீட்டுக்கான ஹவுஸ் ஹோல்டு, வீட்டுக்குள்ளே காரியங்களை செய்வதற்கு. இப்போ இது அப்படியே எப்படி மாறும்? வீட்டில் நம்ம இப்போ வேலைக்கு ஆள் வைக்கிறோம் இல்லையா, வேலைக்காரங்க வராங்க இல்லையா, அந்த வேலைக்காரங்களுக்கு பதிலாக இது மாறுது. அடுத்து இது வீட்டு எஜமானாக மாறும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக மேலை நாடுகளில் வந்தாச்சு. இப்போ வீடுகளுக்குள்ளேயும் நுழைஞ்சிருச்சு இப்போ ஏஐ டெக்னாலஜி. இனி மனுஷன் குறைவாங்க, அதாவது தேர்ட் வேர்ல்டு வாரில் மனுஷன் குறைவான், ஏஐ டெக்னாலஜி உள்ளே வரும். எப்படி செல்ஃபோன் ஒரு லக்ஸுரி பொருளாக வந்து இன்னைக்கு செல்ஃபோன் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதோ, அதே மாதிரி ஏஐ டெக்னாலஜி நிர்ணயிக்க போது. அதற்கு மிக முக்கியமாக இன்னைக்கு அந்த ஹை டெக்னாலஜி இருக்கக்கூடியதான இந்த சாட் ஜிபிடிக்கு உருவம் கொடுக்க தொடங்கிட்டாங்க. இப்போ இந்த 3 ட்ரில்லியன் டேட்டாஸ் உள்ளே இருக்குது. நான் சொல்கிறது கொஞ்சம் நான் மாதத்துக்கு முன்னாடி. இப்போ இன்னும் டேட்டாஸ் எல்லாம் ஏற்றப்படுது. நிறைய டேட்டா சென்டர்ஸில் டேட்டாஸ் வாங்குறாங்க. வாங்கி இது உள்ள ஸ்டோர் பண்ண இது வந்து பயங்கரமான வளர்ச்சி அடையும். ஒரு மனுஷனை விட பல மடங்கு இன்ஃபர்மேஷன்ஸ் உடையதாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அது சுயமாய் முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு போகும். அது ரொம்ப தூரத்தில் இல்லை, நம் கண்களுக்கு முன்பாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தல் 13:15 சொன்னது நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுது. இதே ஏஐ டெக்னாலஜியோட இன்னொரு நியூஸ், கேரளாவில் டீச்சராக உள்ள நுழைஞ்சிருச்சு. இப்போ நாம இதெல்லாம் டெக்னாலஜியா பார்க்குறோம்ல, இந்த டெக்னாலஜி ஒரு நாள் நம்மளை ஆளுகை செய்யும் பாருங்களேன். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு வளரும் பிள்ளைகளுக்கு அறிவை புகட்டக்கூடியதான இடத்திற்கு டெக்னாலஜி வந்துருச்சு, கம்ப்யூட்டர் வந்துருச்சு. முந்தைய கம்ப்யூட்டர் என்பது நமக்கு கிடைக்கிற நாலேஜ், கம்ப்யூட்டர் படிச்சா, கம்ப்யூட்டர் தெரியுமான்னு. இப்போ கம்ப்யூட்டர் நமக்கு போதிக்குது, நம்ம பிள்ளைகளை உருவாக்குது. அப்படியே வயசு வருஷாவா நடக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மிக மிக கடினமான ஒரு மோசமான உலகத்துக்குள் நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பேர பிள்ளைகளும் கர்த்தருடைய வருகை தாமதித்தால் மிக மோசமான மிஷின் கையில் மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களாக இருப்பார்கள். தப்பிக்க வழி இல்லாதவர்களாக இருப்பார்கள். முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துக்கு அவங்க போவாங்க. இப்போ சைனால நீங்க போய் பார்த்து, இதோட ஒட்டின இன்ஃபர்மேஷன் தான். இப்போ சைனால நீங்க போனீங்கன்னா, எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும், பஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் அங்கே கார்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய தம்பு இம்ப்ரெஷன் தான். அதாவது முழுக்க அவங்க பயோமெட்ரிக்காக மாறிட்டாங்க. இப்போ அங்கே போகும்போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்லாமே நீங்கள் கரெக்டாக வச்சிருந்தாதான் நீங்கள் ஸ்டேஷனுக்குள்ளேயே நுழைய முடியும். ஒருவேளை நம்ம ஊருக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன், செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய சிபில் ஸ்கோரில் எல்லாமே உங்களுக்கு பிளாக் லிஸ்ட் வந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் ட்ரெயினில் போக முடியாது. இப்போ இங்கே அப்படி இல்லை. இங்கே பேங்க்ல செக் போயிடுச்சுன்னா நீங்கள் பாட்டு எங்கள் ஊருக்கு வேணா போகலாம், எங்கே வேணா போகலாம். ஆனால் சைனாவில் போக முடியாது. ஒரு செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள நுழைய முடியாது. ஏன்னா உங்களுடைய அக்கௌண்ட்ஸ்லேருந்து எல்லாமே முழுவதுமாக ஒருமுகப்படுத்தப்பட்டு ஒன் அக்கௌண்ட்டாக மாறி அது உங்கள் கைக்கு பாம்புக்கு வந்துருச்சு. உங்கள் கையை நீங்கள் அங்கே வைக்கும் போதே நீங்கள் யாருங்கிறது மொத்தம் தெரியும். ஸ்டேஷனுக்குள்ளே போகலாமா வேணாமாங்கிறது எல்லாமே கொண்டாந்துட்டாங்க.
ஸோ நாம் மிஷின் கண்ட்ரோல் பண்ணி மிஷின் நடத்துகிற உலகத்துக்குள்ளே வந்துட்டோம். அது ஆளுகை செய்து நடத்தக்கூடிய இடத்துக்கு முந்தின ஸ்டேஜில் நிற்கிறோம். ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். ஆண்டவர் இதை சொன்ன காலங்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லி இந்த நேற்று வரையும் முடிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்டர்நெட் பிரச்சனை யூஎஸில் வந்துச்சு எல்லாம் சொன்னோம். அதுக்கு அவங்க பல ரீசன் சொன்னாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவுத்தீஸ் வந்து இந்த ரெட் சீக்கு அடியில் வரக்கூடிய கேபிள்ஸை கட் பண்ணதுனால ஆப்பிரிக்கா மற்றும் சென்ட்ரல் ஆப்பிரிக்கா முழுக்க பல ஸ்டேட்ஸில் இன்டர்நெட் பாதிக்கப்பட்டாச்சு. இப்போ அங்கே உலகம் முழுக்க இந்த பாதிப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டர்ன் ஆகுது பாருங்கள், விஸ்தாரமாகுது பாருங்களேன். இப்போ நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இப்படி நடக்கும். சரி, இதை பற்றி ஏதாவது பைபிள் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வெளிப்படுத்தின விஷயத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீ காற்றுல தான் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அனுப்புகிற அத்தனையும், அதாவது பணப்பரிமாற்றத்திலிருந்து விமானம் பறக்கிறதுலேருந்து இப்போ நீங்கள் அனுப்பக்கூடிய அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸும் காற்றுல போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ இன்டர்நெட் கேபிள்ஸும் எல்லாமே கட் ஆகும் பொழுது நாளைக்கு முழுவதும் காற்றை நம்புகிற காலம் ஒன்று வரும். காத்து பிடிக்கப்படும் போது இன்டர்நெட் முழுவதும் பாதிக்கப்படுகிறதை நாம் பார்க்க போகிறோம். அதற்கான முன்னோடியான காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதோட ஒரு மிக முக்கியமான சம்பவம் கடைசி காலத்தில் ஆண்டவர் சொன்னது தான். இந்த பூமி எதிர்ச்சிகள், கொலை நோயெல்லாம் சொன்னார்ல, அதில் பூமி எதிர்ச்சி வித்தியாசமாக ஒன்று நடந்திருக்கு. ஜப்பானில் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நாளில் மட்டும் 155 தடவை பூமி ஆடி இருக்குது. வித்தின் 24 hours, 24 மணி நேரத்துக்குள்ள 155 தடவை பூமி ஆடி இருக்கு. யோசித்து பாருங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. நமக்கு தெரியும், ஒரு பக்கம் தண்ணி பஞ்சம் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்குது. அதை விட கிளைமேட் கண்டிஷன், இப்போ சம்மர் வந்து மிக மோசமான வெயில், எல்லா இடத்துலையும் 2-3 டிகிரி இன்க்ரீஸ் ஆகும்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே கடைசி காலத்துக்குரியதாக போய்கொண்டே இருக்கிறது. அதாவது போன வருஷத்தை பார்க்கலாம், இப்போ போன வருஷம் இப்படி இல்லையா அப்படிம்பாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் மோசமாகிட்டே போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பாதிப்பு நிலை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறோம். ஒரு முடிவை நோக்கி இது எல்லாமே சென்று கொண்டிருக்கிறது. இது எல்லாமே நமக்கு எதை காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தான், ஆண்டவர் வருவதற்கு முன்பதாக கடைசி காலத்தில் நடக்கும் என்று சொன்ன சம்பவங்கள் எல்லாம் துல்லியமாய் நம் காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. திருப்பி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இது ஆயத்தப்படுகிற காலம், இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிற காலம். இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், அது இதெல்லாம் நடக்கும், இப்படி வெளியே நடந்துகிட்டே தான் இருக்கும். இயேசு சொல்றாரு, அவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனால் நாம மனுஷகுமாரனை சந்திக்கும்படி ஆயத்தப்படணும். ஏன்னா வருக போகிறதான இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் நம்மையும் தாம் ரத்தத்தால் மீட்டு கொண்ட சபையையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் ஒரு நேற்று வரை நிகழ்ச்சியில வருகை தாமதிக்குமானால் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.